நெல்லையில் நடைபயணத்திற்கு அனுமதி தராமல் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டம் நடத்தக்கூடாது, தனியார் இடங்களில் நடத்திக் கொள்ளுங்கள் என நீதிமன்றம் கூறுவதாக தெரிவித்தார். காவல்துறை இதற்கு முன்பு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த நடைபயணத்துக்கு அனுமதி கிடையாது, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறான ஒரு முன் உதாரணம், ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும், தவிர மக்கள் அரசியல் கட்சிகளை தேடி வர கூடாது. நீதிமன்றங்கள் சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளை, மாநில நெடுஞ்சாலைகளை கூட்டம் நடத்தக்கூடாது. சரி, வேற ஏதாவது தனியார் இடத்துல போய் நடத்திக்கிங்கன்னு சொல்றாங்க. தனியார் இடம் எங்க கிடைக்கும்? தனியார் மைதானம் எங்க கிடைக்கும்? ஊருக்கு வெளியில கிடைக்கும். ஊருக்கு வெளியில பொதுமக்கள் அங்க எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும்? ஊழல் செய்து கொள்ளடிச்ச கட்சிகள் தான் அங்க மக்களை அங்கே அழைத்து செல்ல முடியும். எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால், மக்கள் இருக்கின்ற மையமாக இருக்கின்ற பகுதிக்கு நாங்க செல்ல முடியும், துண்டு பிரச்சனை கொடுக்க முடியும், போராட்டம் நடத்த முடியும், நடைபயணம் செய்ய முடியும், பொதுக்கூட்டம் நடத்த முடியும். அங்கதான் நடத்தணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஆளுங்கட்சி என்னென்ன ஊழல் செய்திருக்கின்றார்கள், மக்கள் விரோத திட்டங்களை ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்கின்றார்கள் எல்லாம் சொல்ல எங்களால் முடியும். அப்பதான் அதனால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு எந்தெந்த இடமோ மக்கள் நடமாடுகின்ற இடத்தில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும்.